ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9629304208. வேலெடுத்து போர் தொடுத்த வீரம் இங்கே என்பதெல்லாம் போய் மலத்தை எடுத்து கொண்டு போய் எதிரியினுடைய வீட்டை அசிங்கப்படுத்துவதுதான் தமிழனுடைய நாகரிகம் என்று ஆகிவிட்டது. தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல, தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம். ஒரு 10 காசு கிடைக்கும் என்றால் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அந்த மாதிரியான தரத்தில் தான் சபாநாயகரிலிருந்து கீழே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அந்த மாதிரி சொல்லுவாரா? தெற்கே உள்ள மக்களும் எண்ணிக்கையில் குறைவானவர்கள் இல்லை. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு இவ்வளவு மாநிலங்களில் வாழ்கின்ற எத்தனை கோடி மக்கள். அவர்கள் முற்றிலுமாக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக நினைத்தால், கிடந்து எழுந்தால் பிறகு அது இந்திய ஒருமைப்பாட்டை குறைத்தோம். வெறுமனை எல்லாரையும் சுட்டு விடுவாயா நீ? வெள்ளைக்காரன் சுட்டு விட்டானா? இங்கே சும்மா நம்ம ஸ்டாலின் என்ன சட்டமன்றத்தை இந்த பாரதி சங்கம் மாதிரி நடத்துவார். அப்பப்போ தீர்மானமெல்லாம் போட்டு கண்டன தீர்மானமெல்லாம் போடுவார். சட்டம் அது சட்டம் செய்வதற்குரிய இடம். வைத்த நாயனத்தை எடுக்காமல் வாசிப்பானே இந்த தலைமை நாயனத்துக்கு பின்னால முத்தரசனெல்லாம் அந்த வகை நாயனத்தை எடுப்பதே இல்லை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாடப்போம். வணக்கம் ஐயா. ஒரு கட்சியின் மீது இன்னொரு கட்சி குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது நீங்கள் பாசிசவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதும் இவங்க சொல்கிறதும் இப்போ வாடிக்கையாக போயிட்டுருக்கு. உண்மையாக மக்கள்கிட்டயே ஒரு குழப்பம் ஏற்படுது. பாசிசம்னா என்ன தான் ஆளாளுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்களே, இது என்ன பாசிசம்னு சொல்கிறாங்க, இதுக்கான டெஃபினிஷன் தான் என்ன அப்படின்னு ஒரு தெளிவு தேவைப்படும். முசோலினியும் ஹிட்லரையும் ஃபேசிஸ்டுகள் என்று சொல்வார்கள். அதாவது அவருடைய கட்சி மட்டுமே சரியானது, அவருடைய கொள்கைகள் மட்டுமே நிலையானவை, அவருடைய தலைமையே சிறந்தது. ஆகவே எதிர்த்தவர்கள் எல்லோரும் ஒடுக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கும் சிறையில் வைக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள், நச்சு புகை ஊட்டப்படுவார்கள். எந்த நிலைக்கும் அந்த அரசுகள் செல்லும். இந்த 2 அரசுகளும் செய்திருக்கின்ற கொலைகளுக்கு ஒரு கணக்கு வழக்கில்லை. அவர்களுடைய அழிவிலே தான் அவர்களுடைய ஆட்சி முடிந்ததே தவிர, ஹிட்லர் தானே தன்னை சுட்டு கொண்டு செத்தார், முசோலினியை தூக்கிலிட்டு கொண்டார்கள். அப்படித்தான் நடந்தது. ஆகவே அதை ஃபேசிசம் அவருடைய கொள்கை. அதனாலே தான் ஃபேசிஸ்ட் என்று உலகத்தில் கொடிய வல்லாட்சியாளர்களை எல்லாம் ஃபேசிஸ்ட் என்று சொல்வது என்பது ஒரு மரபாகிவிட்டது. இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் கொஞ்சம் மீதமிச்சம் இருக்கிறது. கொஞ்சம் கடுமையாக பேசினாலே பாசிசம் என்று ஒரு கொள்கையை திணிக்கின்ற போதோ, அல்லது அந்த ஆட்சி சிலரை பிடித்து சிறையில் வைக்கின்ற போதோ, அதெல்லாம் இந்த குண்டாஸ் ஆக்ட் இருப்பதே ரொம்ப கேவலமானது. ஒரு நல்ல ஜனநாயக நாட்டில் குண்டாஸ் ஆக்ட் எப்படி இருக்கும்? எந்த ஒரு மனிதன் குற்றம் செய்தாலும் அந்த மனிதன் எந்த குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறான் என்று 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனை முறைப்படி ஜுடிஷியல் என்கொயரி என்று சொல்லுகின்ற, ஜுடிஷியல் கஸ்டடி என்று சொல்லுகின்ற சிறையில். ஜுடிஷியல் கஸ்டடி என்பது என்ன என்றால் போலீஸ் லாக்அப் இல்லை, இதில் அத்தாரிட்டி சப் இன்ஸ்பெக்டர். ஜுடிஷியல் கஸ்டடி என்பது நீதிமன்றத்தின் காவல். அது ஆகவே அந்த குற்றவாளி குற்றம் செய்வதாக மெய்ப்பிக்கப்படுகின்ற வரையிலும் அவன் நீதிமன்றத்தின் காவலில் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு எந்த தீங்கும் நடக்காது. அரசு உள்ளே போய் தீங்கு செய்ய முடியாது என்றெல்லாம் கருதித்தான் அந்த சொற்கள் சொல்லப்படுகின்றன. குண்டாஸ் ஆக்ட் என்பது என்ன? நீ மாறான கருத்தை ஒன்று சொன்னால் உடனே அரசாங்கம் தான் விரும்பிய ஒருவனை குண்டாஸ் ஆக்டில் பிடிக்கலாம் என்பதற்காகத்தான் குண்டாஸ் ஆக்ட் இருக்கிறது. அது என்ன நியாயம்? அது என்ன? ஸ்டாலினுக்கு வேண்டாதவரை பிடித்து எத்தனையோ இந்த அரசு பல பேரை குண்டாஸில் பிடித்திருக்கிறது. காந்தியை அதுபோல் பிடித்தார்கள். காந்தியை அதுபோல் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்டோ என்னமோ அந்த ஆக்டுக்கு பேர், அதன் பேரில் பிடித்தார்கள், பிடித்து உள்ளே அனுப்புவார்கள். அது வெள்ளைக்காரனுடைய அரசு. அவன் என்னை எதிர்ப்பதே என்னுடைய அரசுக்கு எதிரானது, உன்னை ஆள்வதற்காக நான் வந்திருக்கிறேன், இது விமர்சிப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை, நான் துப்பாக்கி முனையில் உன்னை ஆளுகிறேன், ஏற்றுக்கொள் என்று சொன்னவன் அவன். ஆகவே காந்தியை பிடித்து உள்ளே வைப்பார்கள். கேள்வி இருக்காது, கேட்பாடு இருக்காது. அவர்கள் கூட நீதிமன்றத்தின் வழியாக செல்கின்ற முறையைத்தான் பெரும்பகுதி கையாண்டார்கள். அந்த
டிஃபென்ஸ் ஆக்ட் என்பது இன்றைக்கு குண்டாஸ் ஆக்டாக நம்முடைய அரசியல் நீதிமன்றம் இவையற்றெல்லாம் வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்றம் இது போன்ற சட்டங்களை எல்லாம் அனுமதிக்கக்கூடாது. எந்த ஒரு பிரிவின் கீழும் வராமல், எந்த குற்றத்திற்காக அது என்று சொல்லாமல், குண்டாஸ் ஆக்டில் ஒருத்தனை பிடித்து அரசாங்கம் நினைத்தால் குண்டாஸ் ஆக்டில் உள்ளே போட்டு விடலாம். இல்லை ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தானே போட முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. குண்டாஸ் ஆக்ட் என்ன, ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கு தான் செக்ஷன் இருக்கிறதே. அவனுக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி 320வது பிரிவு, 370வது பிரிவு, 47வது பிரிவு இதன் கீழே குற்றம் செய்தான் என்று சொல்லி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருவார்களே. ஒரு காரணமும் சொல்லாமல் உன்னை வேண்டுமானால் வைக்கலாம். அரசாங்கத்துக்கு பிடிக்கவில்லை என்றால் உன்னை வைக்கலாம். 2 மோசமான சட்டம் உன்னுடைய நாட்டில் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட ஒருவனை அவனுடைய ஜாதி பெயர் சொல்லி ஒருவன் சொன்னான் என்று ஒருவன் குற்றம் சொன்னால் போதும், அதை விசாரிக்காமலே உள்ளே வைத்து விடுவார்கள். இது என்ன சட்டம்? தாழ்த்தப்பட்டவனை இழிவுபடுத்துவது குற்றம். இழிவுபடுத்தியவனுக்கு 5 ஆண்டு தண்டனை கொடு, 6 ஆண்டு கொடு, 2 ஆண்டு கொடு, 10 ஆண்டு கொடு, என்ன வேண்டுமானாலும் கொடு. தாழ்த்தப்பட்டவனை அவனுடைய ஜாதி பெயரால் சொல்லி இழிவுபடுத்துவது மோசமான குற்றம். ஒரு நாகரிகமான நாட்டுக்கு உரிய நடத்தை இல்லை அது. ஆனால் அவன் வாயாலே சொன்னாலே போதும், உன்னை கொண்டு போய் உள்ளே வைத்து விடுவார்கள் என்று சொன்னால் அவன் பகையின் காரணமாக சொல்வான், வேண்டா வெறுப்பின் காரணமாக சொல்வான், பழி வாங்குவதற்காக சொல்வான், எதற்காகவும் சொல்வானே. இந்த சட்டம் ஒரு கட்டத்தில் மிக மோசமாக கோவை மாவட்டத்தில் கடைபிடிக்கப்பட்ட போது இவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்வதற்கே அஞ்ச ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் இவன் நாளைக்கு சம்பளம் கூட கேட்கிறானே என்று இவர்கள் சினம் கொண்டாலோ அல்லது ஏதாவது சொன்னாலோ அல்லது நிறுத்தி விட்டாலோ அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தினார் என்று சொன்னால் உங்களை பிடித்து கொண்டு போயிடுவான். விசாரணை இல்லாமல் பிடித்து கொண்டு போவான், விசாரணை இல்லாமல் உள்ளே வைப்பான். பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடப்பதெல்லாம் அப்புறம் முதலில் நீங்கள் என்ன ஆவீர்கள்? இது ஒரு எனக்கு தெரிய சட்டத்திற்கு கான்ட்ரரி டு லா என்று சொல்வார்கள். மோசமான சட்டம். நான் சொல்வது தாழ்த்தப்பட்டவர்களை பாதுகாக்க சட்டம் கூடாது என்பதல்ல. தாழ்த்தப்பட்டவன் சொன்னால் விசாரணை இல்லாமல் உள்ளே வைக்கலாம் என்று சொல்லுகின்ற சட்டம் நல்ல சட்டம் இல்லை. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் விசாரணையின் பேரில் வைக்க வேண்டும். அதே போல் குண்டாஸ் ஆக்ட் என்பது முதலமைச்சர் கையில் உள்ள கத்தி, அதை அவர் வேண்டாத மீதி பாய்ச்சுவார். அது சரியான சட்டம் அல்ல. இதெல்லாம் இருக்கின்ற போது நம்முடைய நாடு முழுமையான ஜனநாயக நாடு என்றெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த நம்முடைய லீகல் சிஸ்டம் இஸ் ரொம்ப டிலேய்டு சிஸ்டம். அதனால் ஒவ்வொரு வழக்கம் நான் சொல்லுகிறேன், இந்த பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்தார்கள், இதற்கு 20 ஆண்டுகளாக இருக்கிறது. அப்புறம் இப்பொழுது நீதிமன்றத்தில் போய் நிறுத்தி வைத்து விட்டு வந்து விட்டார். செந்தில் பாலாஜி பண்ணாத குற்றம் இல்லை, அவர் சிறையில் இருந்து வெளியே போவார். பிறகு இப்பொழுது நீதிமன்றம் கோவப்படுகிறது. ஆகவே சிறையிலேயே அவரை மந்திரியாக்குவார்கள். பிறகு உள்ளே மறுபடியும் டாஸ்மார்க்கில் பாட்டில்களெல்லாம் பாதி கணக்கில் இல்லாமல் எல்லாம் போகும். அதைத்தான் செய்வார். இவரை தவிர இந்த வேலையை திறம்பட செய்வதற்கு வேறு யாரும் இல்லை என்று செந்தில் பாலாஜி சிறையில் மாலை போட்டு கூட்டிக் கொண்டு அவரை மந்திரியாக்குகிறார் நம்முடைய ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரிகிறது, ஊழல் நாம் தெளிவாக செய்கிறோம், மக்களுக்கு அதெல்லாம் தெளிவாக புலப்படும். ஆனால் அதல்ல, ஒரு பெரிய நிறுவனம் கட்டப்பட்டு விட்டால் அந்த நிறுவனத்திடம் பண வசதி இருந்தால் அந்த நிறுவனம் பெருவாரியான பேரை தொண்டர்களாகவோ கூலிக்கோ வைத்துக் கொள்ள முடியும் என்றால் எல்லாருக்கும் பெரும்பணம் கொடுக்குறார்கள், கான்ட்ராக்ட் கொடுக்குறார்கள். ஒருவன் சாலை ஓடுகிறான், ஒருவனுக்கு வேறொரு சலுகை கிடைக்கிறது, ஒருவன் மேயர் ஆகிறான், ஒருவன் சேர்மன் ஆகிறான், வீடு கட்டியவனிடம் போய் பணம் கேட்கிறான், கவுன்சிலர். எல்லாம் அவ்வளவு பேரும் ஒரு கட்சியில் உள்ள யாரும் கூட்டணி கட்சிகளெல்லாம் பயன்பெறுகின்றன. செல்வ பெருந்தகைக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறார்கள். ஆகவே தன் கட்சிக்காரனை எப்படி பணத்தால் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்களோ அதுபோல் கூட்டணி கட்சி தலைவர்களையும் விலைக்கு வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். அதனாலே அதை பற்றி சவுக்கு சங்கர் பேசுகிறார் என்றால் அவர் வீட்டில் போய் மலத்தை வீசுகிறார். ரொம்ப தமிழனுடைய நாகரிகம் எவ்வளவு தாழ்ந்து விட்டது என்று பாருங்கள். அதாவது வேலெடுத்து போர் தொடுத்த வீரம் இங்கே என்பதெல்லாம் போய் மலத்தை எடுத்து கொண்டு போய் எதிரியினுடைய வீட்டில் அசிங்கப்படுத்துவதுதான் தமிழனுடைய நாகரிகம் என்று ஆகிவிட்டது. வேங்கை வயலில் குடிநீரில் போய் மலத்தை கலந்தார்கள். எதற்காக நான் சொல்லுகிறேன், ஜாதி சண்டை இருக்கிறது, அடிதடியில் ஈடுபடுகிறோம், கம்பை எடுக்கிறோம், கத்தியை எடுக்கிறோம், அதெல்லாம் வேறு. ஒரு குடிநீரில் போய் மலத்தை, அம்பேத்கர் காலத்தில் கூட இது நடந்ததில்லை. பொது கேணியில் தண்ணீர் எடுக்காதே என்று சொல்வார்கள், பொது குளத்தில் நீ தண்ணீர் எடுக்காதே என்று சொல்வார்கள். அது கொடுமை என்று நாம் அதை மாற்றுவதற்கு முயன்றோம், மாற்றியிருக்கிறோம். கோயிலுக்குள் நுழையாதே என்று சொல்வார்கள், நுழைய வைத்திருக்கிறோம். அவன் குடிக்கிற குடிநீர் தொட்டியில் போய் நீங்கள் மலத்தை கலக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மனம் எவ்வளவு கழிவு நீர் தொட்டியாக ஆகிவிட்டது என்பதை பாருங்கள். அதே போல் இங்கே செல்வ பெருந்தகைக்கு குத்தகை கொடுத்த கணக்குகளெல்லாம் நம்முடைய சவுக்கு சங்கர் வெளியிட்டார் என்று
எனக்கு தெரியாது, அவர் சொல்லுவதைத்தான் நான் சொல்லுகிறேன். உடனே அவர் வீட்டில் 15 பேரை அனுப்பி மலத்தை நடு வீட்டிலே வீசி, இதெல்லாம் என்ன கேவலமான பழக்கம். புறநானூறு வீரத்தை பற்றி பேசுகிறது. இது சண்டையில் வீரம்தான் பெரிதாக நிற்கும். நீ பெரிதா நான் பெரிதா, அடிதடியில் முடிவு செய்து கொள்வோம் என்று நினைப்பதே நாகரிகமற்ற நிலை என்று பேசுகிறோம். எந்த ஒன்றும் வயலன்ஸின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நாகரிகம் இல்லை என்று பேசுகிறோம். இது இழிவாக இருக்கிறதே, மலத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வீசுவது. முதலில் உன் கை நாருமே, பிறகல்லவா இன்னொருவனுடைய வீட்டில் போய் வீசுவாய். உன்னுடைய மனம் இவ்வளவு ஏன் அழுக்காகிறது என்று கேட்கிறேன். பழைய காலத்தில் சாணியை வீசுவார்கள். பெரியாருடைய கூட்டத்தில் சாணி வீச்சு நடக்கும். சாணி என்பது மருந்து பொருள். அது விபூதி தயாரிப்பதற்கு மட்டும் பயன்படுவதில்லை, விராட்டியாக பயன்படுகிறது. அதை கையில் எடுத்து தட்டுவது நம்முடைய இயல்பு. சாணி தெருவில் கிடந்தால் நம்முடைய பெண்கள் அதை எடுத்து விராட்டியாக சுவத்தில் அடித்து தட்டி வைத்து அதை எரிப்பார்கள். ஆகவே அது கையால் தொடக்கூடிய பொருள். நம்முடையது கையால் தொடக்கூடிய ஒன்றில்லை. அதை கொண்டு போய் ஒருத்தன் வீட்டிலே கொட்டுகிறான் என்றால் எவ்வளவு தமிழனுடைய நாகரிகம் ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொடங்கி எதிரியின் வீட்டில் மலத்தை வீசுகின்ற தாழ்ந்த கேவலமான நிலைக்கு தமிழன் வந்து விட்டான் என்பது எவ்வளவு அசிங்கம். இதெல்லாம் ஸ்டாலின் காலத்து நடவடிக்கைகள். இல்லை, ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள சொல்கிறாரு, என்னுடைய ஆட்சியில் தான் வந்து குற்றம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சட்டமன்றத்தில். அது இதுக்கும் சொல்லட்டும், குற்றம் குறைந்து மலம் கத்தியை எடுத்து வீசவில்லையே, மலத்தைத்தானே வீசினார்கள் என்று வேண்டுமானால் அவர் பேசட்டும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி எங்கே இருக்குது? ஒரு முறை எடப்பாடி சொன்னார் 8 லட்சம் வழக்குகள் என் காலத்தில் போடப்பட்டன, இப்பொழுது 2 லட்சம் வழக்குகள் தான் போடப்படுகின்றன என்று அவர் சொன்னார். அதனுடைய பொருள் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்பதா அல்லது குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லை என்பதா, சிறைக்கு அனுப்பப்படவில்லை என்பதா? அதனால் தினமும் 8 வயது சிறுமிக்கு பாதுகாப்பில்லை, 60 வயசு 70 வயசு கிழவிக்கு காதில் ஒரு தோடு போட்டிருந்தால் பாதுகாப்பில்லை. ஒரு கேவலம் ஒரு தோட்டுக்காக அவளை கொள்ளுகிறான். 8 வயது சிறுமியை கற்பழிக்கிறான். எல்லாமே ரொம்ப ஒரு, அதாவது இவ்வளவு கேவலமான வாழ்க்கை முறையை நான் என்னுடைய இவ்வளவு நீண்ட வாழ்க்கையில் பார்த்ததில்லை. சிறு வயதாக இருக்கிற போதெல்லாம் பார்த்துக்கிறேன். எங்கேயும் அடிதடி உண்டு, கொலைகள் உண்டு, கம்பெடுத்து கொண்டு மோதுவது உண்டு, எல்லாம் உண்டா. இந்த இழிவு கிடையாது. 8 வயது பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயது பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. எந்த ஒரு கருத்தை எவன் சொன்னாலும் அவன் வீடு நாரி போகும் என்கிற நிலைமையெல்லாம் இருக்குமானால் இது ஆட்சி முறையே இல்லை. அப்பாவு அவர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனையே கிடையாது, குறிப்பாக திருநெல்வேலியில் ஜாதி பிரச்சனையே கிடையாது. அவர் தான் இந்த கேரளாவுக்கு கல்லேற்றுறது பூரா. நம்ம சபாநாயகர் அப்பாவு ஒரு தரம் பேசினார், இந்த அதிகாரிகள் நிறைய கல் வெட்டி கேரளாவுக்கு போகிறது, அதனால் மலைகளெல்லாம் தவிடுபடியாகி விடுகின்றன, சமதளமாகி விடுகிறது என்று சொல்லி அதிகாரிகள் ஒரு தரம் கல்லே உடைக்கக்கூடாது என்று சொல்லி கல்குவாரிகளை மூடிவிட்டார்கள். கல்குவாரி இருந்தால் அனுப்பி விடுகிறான், கல்லே உடைக்கக்கூடாது என்று போட்டார்கள். உடனே அப்பாவு கொய்த்தெழுந்து விட்டார். அப்பொழுது ஆகா, என் தமிழ்நாட்டுடைய வருமானத்தை போக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் தொழில்கள் நினைக்க வேண்டாமா? கல் உடைக்க வேண்டாமா? தொழிலாளிகளுக்கு வாழ்வு வேண்டாமா? இதெல்லாம் யாருடைய சதி? கவிழ்ப்பதற்கு இந்த சதி செய்கிறீர்களா என்றெல்லாம் பேசினார். இது என்ன பேச்சு? இருக்கிற கல்லை பூராவும் உடைத்து கேரளாவுக்கு போய், அவன் நாட்டில் மலையை தவிர வேறு எதுவும் கிடையாது, அங்கே வெட்டுவதே இல்லை. அவன் நாட்டில் மலைதானே, கேரளமே மலைதானே, அங்கே கல்லை வெட்டாமல் தமிழ்நாட்டு கல்லை, தமிழ்நாட்டு மண்ணை அவன் வாங்குகிறான். அவனுடைய கழிவுகளை கொண்டு வந்து நம்முடைய நாட்டிலே கொட்டுகிறான். இதற்கு அப்பாவு சொல்லுகிறார், இந்த தொழிலை முடக்கி விடுவதற்கு நினைக்கிறார்கள். எத்தனை தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு போகிறது தெரியுமா என்று பேசியவர்களெல்லாம் ஒரு 10 காசு கிடைக்கும் என்றால் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அந்த மாதிரியான தரத்தில் தான் சபாநாயகரிலிருந்து கீழே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் இந்த மாதிரி சொல்லுவாரா? நாட்டினுடைய மலையே தகர்ந்து கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிற போது தொழிலாளி வேலை இழக்கிறான் என்று சொன்னான். இதுதான் இவர்களுடைய தன்மை. எவன் யோக்கியம்? அண்ணா ஒருத்தர் இருந்தார், போயிட்டார், அவ்வளோதான் எனக்கு தெரிய. அவர் ஒருத்தர் தான் வெக்கப்பட்டார், கூச்சப்பட்டார். ஆனால் தப்பான கூட்டத்தை பெருசாக வளர்த்தார், தப்புன்னு தெரிஞ்சே வளர்த்தார். அதனால தான் ஆட்சிக்கு ரொம்ப முன்கூட்டியே வந்து விட்டோமோ என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தபோது மகிழவில்லை, கொஞ்சம் ரொம்ப முன்னாலே வந்து விட்டோமோ, பக்குவப்படுவதற்கு முன்னாலேயே வந்து விட்டோமோ என்று பதறினார். கருணாநிதி அதை முழுமையாக்கி விட்டார். ஸ்டாலின் அதை வரம்பு மீறி கொண்டு போய் விட்டார். இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு
நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எழுதி கொடுப்பதை படித்து கொண்டு சுரண்டுவது ஒன்றே வேலையாக கொண்டு என்ன தமிழ்நாடு இயற்கையாக படிக்கிறார்கள், வளர்ச்சி ஏற்படுகிறது. பல ஆட்சிகளினுடைய வளர்ச்சி அது. 9.5 லட்சம் கோடி கடன், 9.5 லட்சம் கோடி. எதற்கெடுத்தாலும் அவன் தரவில்லை இதை தவிர வேறு ஒன்றும் பேச்சு கிடையாது. கனிமொழி பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டார், இந்தி எத்தனை பள்ளிக்கூடங்களில் இந்தியாவில் கற்பிக்கப்படுகிறது என்று கேட்டார். அவர் சொன்னார், பல ஆயிரம் பள்ளிகளை சொல்வார்கள், பல லட்சம் பள்ளிகளை சொல்வார்கள். பார்த்தீர்களா, இந்த ஒரு மொழிக்கு இத்தனை பள்ளிகள் என்று நாம் பேசலாம் என்று கருதி கேட்டான். அவன் சொன்னான், எத்தனை ஆயிரம் பள்ளிகள் இந்தியாவில் இருக்கின்றன இந்தி கற்பிக்கின்ற பள்ளிகள் என்று சொல்லிவிட்டு, தமிழ்நாட்டில் 2000 பள்ளிகள் இருக்கின்றன இந்தி கற்பிக்கின்ற பள்ளிகள் என்று சொன்னான். நீ இருமொழி கொள்கை வைத்திருக்கிறாய், தமிழ்நாட்டில் இந்தி கற்பிக்கிற பள்ளிகள் 2000 பள்ளிகள் இருக்கின்றன. சிபிஎஸ்சியில் இந்தி கட்டாய பாடம். சிபிஎஸ்சியை அனுமதித்தது நீ. ஒவ்வொரு சிபிஎஸ்சிக்கும் 10 லட்ச ரூபா. வேறு என்ன? ஒவ்வொரு சிபிஎஸ்சியை அனுமதிப்பதற்கும் 10 லட்சம், 5 லட்சம், 15 லட்சம் கூடிக்கொண்டே போகிறது. 5 லட்சத்தில் ஆரம்பித்து 10 லட்சம் நீ கையெழுத்து போடுவாய். நோ அப்ஜெக்ஷன் என்று கையெழுத்து போடுவதற்கு. தமிழ் மண்ணிலே சிபிஎஸ்சியை ஆதரிக்கலாம், வரலாம் என்று நீ சொன்னதன் மூலம் மத்திய அரசின் கல்வி திட்டம் உள்ளே வந்தது. நீ சொல்லுகிறாய், மத்திய அரசின் கல்வி திட்டம் எதற்கு, எங்களுடைய இருமொழி கல்வி திட்டம் போதும், நாங்கள் தமிழ்நாட்டு கல்வியை வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறாய். ஆனால் சிபிஎஸ்சி கல்விக்கு நீ தானே காசு வாங்கி கொண்டு அனுமதி தந்தாய். அதனுடைய விளைவாக மும்மொழி கொள்கை உள்ளே வந்து விட்டது. அங்கே எங்கே இருமொழி கொள்கை இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2000 பள்ளிகளில் 2 பள்ளி 4 பள்ளி இல்லை, கேந்திர பள்ளிகளிலும் அல்லது நவோதய பள்ளிகளிலும் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 1-2 பள்ளிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகள். ஆனால் தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்ற தமிழ், ஆங்கிலம், இந்தி கட்டாயம், இது மத்திய அரசினுடைய பாடத்திட்டம். எந்த தேசிய கல்விக் கொள்கையை 2000 கோடி தரவில்லை என்பதற்காக இந்தியை திணிக்கிறார்கள் என்று சொன்னாயோ அதில் இந்தியே கிடையாது. சிபிஎஸ்சியில் இந்தி இருக்கிறது. அண்ணாமலையும் நானும் எப்படி பார்க்கிறோம் என்றால், சிபிஎஸ்சியிலும் இந்தியை எடு, இருமொழி கொள்கையை அமுல்படுத்து என்பது என்னுடைய கருத்து. அது ஒன்றால் செய்ய முடியாது. அது மத்திய அரசினுடைய கல்வி திட்டம். நீ அதற்கு அனுமதி கொடுத்தது தப்பு. உனக்கு பணம் வருகிறது என்றால் இந்தியை உள்ளே விடுகிறாய். உனக்கு பணம் வரவில்லை என்று சொன்னால் தனிப்பணம் வரவில்லை. இதில் 2000 கோடி மத்திய அரசின் கல்வி திட்டம், தேசிய கல்வி திட்டம் என்ற பெயராலே வருகிறது. அது கஸ்தூரி ரங்கனுடைய கல்வி திட்டம். மும்மொழி கல்வி திட்டத்தில் இந்தி இருக்க வேண்டும் என்று தான் அவர் சொன்னார். மோடி அதை தெற்கே எதிர்ப்பார்கள், வேண்டாம். அங்கே இந்த நல்ல கல்வி தமிழ்நாட்டுக்கு போவதும் பிற மாநிலங்களுக்கு போவதும் தான் முக்கியமே தவிர இந்தி போவது முக்கியமில்லை, அது பார்த்து கொள்ளலாம் பின்னால் என்று சொல்லி மும்மொழி திட்டம் எந்த 3வது மொழி எது என்பதை அரசு தேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நீ தேர்ந்தெடுத்தால் தான் இந்தி வருமே தவிர, இல்லாவிட்டால் மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ கற்றுக்கொள். 3 மொழி படிப்பதற்கு எங்களுக்கு முடியாது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், பொய்யாமொழி மகன் எப்படி பிரெஞ்சு படிக்க முடிகிறது? பள்ளிமேல் தியாகராஜனின் மகன் எப்படி ஸ்பானிஷ் படிக்க முடிகிறது தமிழே படிக்காமல்? அவர்களுக்கெல்லாம் 3 மொழி படிப்பதற்கு அவர் சொன்னார் 2 மொழி படிக்கிறான் என்று சொன்னார். இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படிப்பார், தமிழே படிப்பதில்லை பள்ளிமேல் தியாகராஜனின் மகன். பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பான் இந்திக்கு பதிலாக. 3வது மொழி எப்படி படிக்க முடிகிறது? ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவருக்கு 3வது மொழியை தாங்குகிறது மூளை. நீங்களெல்லாம் மேட்டுக்குடி மக்களாகிவிட்டீர்கள். உங்களுக்கெல்லாம் இந்த சாதாரண பள்ளிக்கூடத்தினுடைய கல்வி, சாதாரண மருத்துவமனையினுடைய மருத்துவ தரம் போதாது. எந்த மந்திரியாவது நம்முடைய பொது மருத்துவமனைக்கு போகிறாரா? ராஜாஜி பொது மருத்துவமனையில் தான் செத்தார். காமராஜர் பொது மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்த்தார். யாராவது ஒரு ஆள் பொது மருத்துவமனைக்கு போகிறீர்களா? ஏன்? இல்லாதவனுக்கு, கேள்வி கேட்பாளற்றவனுக்கு, செத்தாலும் வாழ்ந்தாலும் பொருட்டில்லை என்று கருதுகிறவனாலாம் பொது மருத்துவமனைக்கு போக வேண்டும். நீங்களெல்லாம் அப்பல்லோவுக்கு போவீர்கள், காவிரி மருத்துவமனைக்கு போவீர்கள். அப்போ இருப்பவனுக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு ஒன்று. வைத்தியத்தில் கூட வேறுபாடு. புழுத்த அரிசியை ரேஷனில் போடுவாய், உனக்கு அந்த ரேஷன் தேவையில்லை. அப்புறம் நீ படிக்கிற பள்ளிக்கூடமெல்லாம் சிபிஎஸ்சி, அதில் போய் ஹிந்தி படிப்பாய், ஃப்ரெஞ்சு படிப்பாய், ஸ்பானிஷ் படிப்பாய், எல்லாம் படிப்பாய். இந்த மத்திய அரசு கொடுக்கின்ற கல்வி திட்டத்தை அந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி இந்தி வேண்டாம் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்தி வரும் என்றால் 20,000 கோடி கொடுத்தாலும் வேண்டாம். அது ஆதிக்கம் வழி. we will become second grade citizens. அதுதான் அதில் உள்ள பிரச்சனை. இந்தி திணிக்கப்படுவதனால் என்ன குறை என்று மோடிக்கு புரியாது. ஏனென்றால் அவருக்கு அது தெரிந்த மொழி, அவர்களுடைய மொழி அது. இந்தி வருவதனால், இந்தி தேசிய மொழியாக இருந்ததே இல்லை. இந்தியா ஒன்றாக இருந்ததில்லை. ஒரு நாள் இந்தியா ஒன்றாக்கப்பட்டது வெள்ளைக்காரனால்.
அப்புறம் வங்காளியாக இருந்தான், அசாமியனாக இருந்தான், தமிழனாக இருந்தான். இவர்கள் பேசிக்கொள்வதற்கு இவனுக்கு வங்காளம் தெரியாது, வங்காளிக்கு தமிழ் தெரியாது. எப்படி பேசிக்கொள்வார்கள்? வெள்ளைக்காரன் ஆங்கில கல்வியை புகுத்தினான். பிறகு எல்லாருக்கும் வாய் வந்து விட்டது. அதுவேளை எல்லாரும் ஊமையாக இருந்தார்கள். இந்தியா ஒன்றாக இல்லை உண்மையிலேயே. வெள்ளைக்காரன் ஆங்கில கல்வியை புகுத்தினான். புகுத்திய பிறகு நாம் ரவீந்திரநாத் தாகூர் நம்மிடம் பேசினார், நாம் ரவீந்திரநாத் தாகூரிடம் பேசினோம், நாம் எல்லோரும் சேர்ந்து அரவிந்த கோஷோடு பேசினோம். ஏனென்றால் ஆங்கிலம் நம் எல்லோருக்கும் இணைப்பு மொழியானது. இந்திய விடுதலை போராட்டமே ஆங்கில மொழியின் வழியாகத்தான் நடந்தது. ஆகவே ஆங்கில மொழி தான் இந்தியாவினுடைய விடுதலையை பெற்றுக் கொடுத்தது. ஆங்கிலம்தான் இந்தியாவை இணைத்த மொழி. அடிமை நிலையில், விடுதலை நிலையில் அதை பெற்றுக் கொடுத்த மொழியும் ஆங்கிலம்தான். ஆகவே அதுதான் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்பதிலே நானெல்லாம் 100% கருத்துடையவன். இப்போ உங்களுடைய கட்சியினுடைய ஐக்கானாக காந்தியை வந்து ஏற்கிறீங்க. ஆமா, ஆனா காந்தி வந்து இந்தி படிக்க என்னுடைய கருத்து, காந்தி எங்கேயாவது தவறிவிட்டார் என்று நான் நினைப்பதும், உயிரோடு இருந்திருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார் என்று நினைப்பதும் இந்த மொழிக் கொள்கையில் தான். ஏனென்றால் அவர்தான் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிய வேண்டும் என்று அந்த மொழி வழி லிங்குவிஸ்டிக் நேஷனலிசத்தை புகுத்தியவர் காந்தி தான். இல்லாவிட்டால் இந்தியா உடைந்து போயிருக்கும். இந்தியா இருக்கவே இருக்காது. அது வீர சவர்காருக்கும் தெரியாது, கோல்வால்கருக்கும் தெரியாது. அவர்களுக்கெல்லாம் இந்த காந்திக்கு மட்டும்தான் புரிந்தது. அதாவது சுதந்திரம் அடைகின்ற போது நெல்லிக்காய் போல் சேரி விடுவார்கள். ஒவ்வொருவனும் தனித்தனியாக இருந்தவன், தனித்தனி மொழி, தனித்தனி நாகரிகம் என்று பழகியவன். அவன் சேர்ந்திருக்க வேண்டும் என்றால், இல்லாத நாட்டில் வெள்ளைக்காரனுடைய அதிகாரத்தின் கீழே ஒடுக்கப்பட்டு சேர்ந்திருந்தவன் தானாக சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனவன் மாநிலமும் அவனவன் மொழியும் அவனவன் நாகரிகமும் அவனவனால் நிர்வகித்து கொள்ளப்படலாம் என்கின்ற சுதந்திரத்தை அவனுக்கு உண்டாக்கி இந்தியாவோடு இணை என்றால் சரி என்பான். அப்படி இல்லை, ஒரே நாடு இந்தியா என்று சொன்னால் அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான். இந்தியா உடைந்து போய்விடும் என்று சொல்லி காந்தி மிகச்சிறந்த அறிவை கொண்டு அந்த திட்டத்தை வகுத்தார். ஆனால் அவரே தேசிய மொழி கொள்கையில் தவறிவிட்டார். அவரும் என்ன நினைத்தார் என்றால், ஆங்கிலம் அயல்மொழி என்று கருதினார். இட் இஸ் ஏலியன் டு அஸ் என்று அவர் கருதினார், ஃபாரின் லாங்குவேஜ் என்று கருதினார். நான் சொல்லுகிறேன், வங்காள மொழி அந்நிய மொழி தானே, ஒரிய மொழி அந்நிய மொழி தானே, ஒரியனுக்கு கன்னட மொழி அந்நிய மொழி தானே, கன்னடியனுக்கு அசாமிய மொழி அந்நிய மொழி தானே. ஆழ்ந்து சிந்தித்தால் தானே உங்களுக்கு புரியும். நம் எல்லோருக்கும் எல்லா மொழிகளும் அந்நிய மொழிகள். ஆனால் நமக்கு அந்நிய மொழியாக இருந்தால் நாம் எல்லோரையும் இணைக்கின்ற ஒரு மொழியாக ஆங்கிலம் ஏற்கனவே தற்செயலாக அமைந்து விட்டது. அதுவே தொடர வேண்டும் என்பதுதான் நியாயம். சும்மா புரியாமல் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் மலையாளமோ கன்னடமோ படித்துக்கொள், நான் உனக்கு நிறைய பணம் தருகிறேன், உலகத்தரத்திற்கு கல்வி நிலையத்தை உண்டாக்குவோம், ஆக்ஸ்போர்டுக்கு தகுந்தாற்போல் நாங்கள் நூலகம் வைக்கிறோம், கம்ப்யூட்டர் தருகிறோம், முதலிலிருந்தே கல்வியின் தரத்தை உயர்த்துவோம். ரொம்ப நல்ல முடிவை அவர்கள் செய்தார்கள். நீ சிபிஎஸ்சியிலும் மத்திய திட்டம் தான், அதில் என்ன பண்ணிவிட்டாய்? நீ சிபிஎஸ்சி எதற்கு கையெழுத்து போடுகிறாய்? மைய அரசினுடைய கல்விக் கொள்கை வரக்கூடாது என்றால் சிபிஎஸ்சிக்கு எதற்கு கையெழுத்து போட்டாய்? காசு வருகிறது என்று. காந்தி இருந்திருந்தால் கேட்டிருப்பேன், காந்தி ஆங்கிலத்தை அந்நிய மொழி என்று சொன்னார். நான் சொல்லியிருப்பேன், எஸ், பெங்காலி இஸ் ஆல்சோ எ ஃபாரின் லாங்குவேஜ் டு மீ, இட் இஸ் ஆல்சோ ஏலியன் டு மீ. அப்படின்னு பார்த்தா காந்திக்கே இந்திய அந்நிய மொழி தான். அவ்வளோதான், அவருக்கு புரியவில்லை என்பதை புரிய வைத்தால் அவர் ஒப்புக்கொள்வார். அதுதான் காந்தி. நான் இந்த 100 ஆண்டு கால வரலாற்றில் காந்திக்கு நிகரான ஒரு தலைவனை பார்த்ததில்லை. வர்ணாசிரமத்தை பற்றி முதல்ல ஆதரித்து பேசினார். பிறகு அதில் சரியில்லை, அது எனக்கு புரிந்து விட்டது, நான் மாற்றி கொண்டு விட்டேன் என்று எவனாவது சொல்லுவானா? நான் மாற்றிக்கொண்டேன், நான் மாறிவிட்டேன், நான் திருந்தி விட்டேன், எனக்கு முதலில் தெரிந்திருக்கவில்லை என்று எவனாவது சொல்லுவானா? அதெல்லாம் காந்தியை விடுங்கள், அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்பதெல்லாம். ரெண்டாவது, காந்தியோடு 100 மையமான கருத்துக்களில் நாம் ஒருவடி செய்து போவோம். ஏதாவது ஒன்றில் நாம் வேறுபடுவோம். ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டவன் தான். இந்த பழக்கமெல்லாம் உங்களுக்கு இந்த திமுக காரன் கற்பித்த கொள்கைகள். இப்போ மும்மொழி கொள்கை ஒரு இஷ்யூவாக தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அதே போல வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையில். டீலிமிட்டேஷன் என்பது சரியானது தான். ஏனென்றால் அதன் மூலம் தென் மாநிலங்களுக்கு எண்ணிக்கைகள் குறைந்துவிடும், வட மாநிலங்களுக்கு எண்ணிக்கைகள் கூடிவிடும். நமக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தீர்மானிக்கின்ற போது இதை முதலில் சாசனத்தில் எழுதிய போதே இதை முதலில் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். மொழிவழி மாநிலங்கள் என்று எல்லா மாநிலங்களும் சமத்தன்மையோடு தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளுகிற உரிமையை காந்தி தந்துவிட்டு போன பிறகு அம்பேத்கர் தலைமையில் இந்த சாசனம் எழுதப்படுகின்ற போது மிகப்பெரிய விவாதம் அந்த சாசன அரங்கிலே நடக்கிற போது இந்த ஸ்டாலினுக்கு ஒன்று புரியாது. தலையை எண்ணி நிதி நிலையில் பங்கு ஒதுக்குகிறார்கள். தலையை எண்ணி ஸ்டாலின் கேட்குறார்,
நாங்கள் இவ்வளவு வரி கொடுக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு தருகிறார்கள். நாங்கள் 2 கையாலும் கொடுக்கிறோம், ஒரு கைக்கு தருகிறார்கள். உத்தரப்பிரதேசம் ஒரு கையால் கொடுக்குறான், அவனுக்கு 2 கையில் தருகிறார்கள். இதுதானே அவருடைய வாதம். அரசியல் சாசனம் தான் அதை வகுக்குது. நிதிநிலை குழு என்று இருக்கிறது, அதுதான் பணத்தை பிரிக்கிறது. இந்த சின்ன புயல் அடித்தால் எவ்வளவு கொடுக்கலாம் என்பது வேண்டுமானால் இவர்கள் கையில் இருக்கலாமே தவிர, மற்றவையெல்லாம் யார் இயக்கு எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. சரியா? அதுக்கு அடிப்படை ஒன்றை வைத்தார்கள். சாசனத்தில் அவரவர் நோக்கத்திற்கெல்லாம் செய்ய முடியாது. அங்கே 1000 வயிறுகள், இங்கே 200 வயிறுகள். எங்கே கூடுதலான நிதி வேண்டும்? 1000 எடுத்து அவனுக்கு தான் கூட போகும், நிதியும் அவனுக்கு தான் கூட போகும், பாராளுமன்ற இடங்களும் அவனுக்கு தான் கூட போகும். எந்த ஒன்றுக்கும் தலை எண்ணிக்கை அடிப்படையாக இருந்தால் முற்றாள்கள் கூடுதல் வசதி பெறுவார்கள், அறிவாளிகள் உரிமைகள் பறிக்கப்படுவார்கள். நான் சொல்வது புரிகிறதா? டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற வரையறை, பாராளுமன்ற எண்ணிக்கை, இட எண்ணிக்கைகள் தலை அடிப்படையில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு 8 இடம் குறையும், 7 இடம் குறையும், 39லேருந்து 32 ஆகிவிடும். சரி, கூட்டலாம் என்று வைத்து கொண்டாலும் 5-6 இடம்தான் கூடும். உத்தரப்பிரதேசத்துக்கு கண்டவால கூடும். அப்பொழுதே இப்படி வைத்திருக்கக்கூடாது. உத்தரப்பிரதேசம் 80 இடம், மத்திய பிரதேசம், பீகார், இவைதானே எப்பொழுதும் எண்ணிக்கையில் கூடிய பிரதேசங்கள். இந்த திட்டம் நிறைவேறிவிட்டால் வடக்கே இருக்கின்ற பாராளுமன்ற எண்ணிக்கைகளின் உறுப்பினர்கள் 2/3 பங்கு வந்துவிடும். தெற்கே இருக்கிறவர்கள் 1/3 பங்கு தான் இருப்பார்கள். ஆகவே எந்த சட்டம், அரசியல் சாசனத்தை கிழித்து விட்டு புது சட்டம் எழுத வேண்டும் என்று சொன்னாலும் மிக எளிதாக அதை அவர்கள் செய்து கொள்ள முடியும். உண்மையிலேயே மோடிக்கு இது பெரிய பெரிய வாய்ப்பு. அவர் நினைத்தால் அது நிறைவேற்ற முடியும் என்றால், அவருக்கே போதுமான பெரும்பான்மை இல்லை, நிறைவேற்ற முடியும் என்றால் அரசியலில் அவனவன் அதிகாரத்திற்கு தான் ஜெதிப்பானே தவிர இவர்களை பற்றியெல்லாம் இல்லை. அந்த அதிகாரத்தை கொண்டே இவர்களை அடக்கி விடுவான். ஆகவே நான் சொல்லுகிறேன், அது நல்ல முறை இல்லை. தெற்கு வலுவிழந்து போய்விடும், அது இந்தியாவை 2ஆக பிளந்து விடும் என்று நான் அஞ்சுகிறேன். ஏனென்றால் தெற்கே உள்ள மக்களும் எண்ணிக்கையில் குறைவானவர்கள் இல்லை. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, இவ்வளவு மாநிலங்களில் வாழ்கின்ற எத்தனை கோடி மக்கள். அவர்கள் முற்றிலுமாக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக நினைத்தால், கிடந்து எழுந்தால், பிறகு அது இந்திய ஒருமைப்பாட்டை குறைத்து விடும். வெறுமனை எல்லாரையும் சுட்டு விடுவாயா நீ? வெள்ளைக்காரன் சுட்டு விட்டானா? ஒருவரை சொல்லலாம், 4 பேரை சொல்லலாம், கூட்டத்தை சிதறி ஓட வைக்கலாம். அத்தனை மக்களும் திரண்டு இருக்கின்ற எங்களுடைய உரிமை பறிபோய்விட்டது, நாங்கள் ஏன் அடிமைப்பட வேண்டும், சுதந்திரத்தை நாங்கள் பெறவில்லையே, பெற்ற சுதந்திரத்தை இழந்து விட்டோமே என்று நினைத்தால் இந்தியா 2ஆக ஆகிவிடும். ஆகவே இந்த கொள்கையை முதலில் மாற்ற வேண்டும். மாநிலங்கள் வாரியாக எல்லா மாநிலங்களையும் அமெரிக்காவில் ஒரு முறை வைத்திருக்கிறார். பாராளுமன்ற முறை இருக்கிறது, செனட்டார் தானே எங்கெல்லாம். அந்த செனட் மக்கள் அடிப்படையில் எடுக்கிறான். சரியா? இந்த மேலவை இருக்கிறது, ராஜ்யசபா என்று நாம் சொல்லுகிறோமே, அதுபோல் அவனுக்கு அப்பர் ஹவுஸ், அதை மாநிலங்கள் வாரியாக இருக்கிறான். மாநிலங்கள் என்றால் கலிஃபோர்னியாவுக்கும் 2 இடம், நியூயார்க்குக்கும் 2 இடம். சரியா? எண்ணிக்கையை வச்சு எடுப்பதில்லை. லடாக்குக்கு 2 இடம், தமிழ்நாட்டுக்கு 2 இடம், தமிழ்நாட்டுக்கு 2 இடம், உத்தரப்பிரதேசத்துக்கு 2 இடம். முடிஞ்சா? கீழ் அவையில் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இட் இஸ் டு பி என்டாஸ்ட் பை தி அப்பர் ஹவுஸ், அதர்வைஸ் இட் வில் பி இன்வேலிட். மேலவையில் அதிகாரத்தை பிடித்து கீழவையில் மக்கள் தொகைப்படி விட்டு விடுகிறான். அது நிறைவேறி வந்தவற்றையெல்லாம் மேலவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சட்டமாகாது என்ற நிலை இருந்தால் மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்ற போது இப்பொழுது இந்த 8 மந்திரி கூடியது போல நாம் இங்கே கூடிய அந்த சட்டத்தை தகர்த்து விடலாம். அதனாலே அமெரிக்காவில் மாநிலங்களின் மாநிலத்திற்கு தனி கிரிமினல் சட்டமே செய்து கொள்ளலாம். நீ இங்கே செய்ய முடியாது. இங்கே சும்மா நம்ம ஸ்டாலின் என்ன சட்டமன்றத்தை இந்த பாரதி சங்கம் மாதிரி நடத்துவார். அப்பப்போ தீர்மானமெல்லாம் போட்டு கண்டன தீர்மானமெல்லாம் போடுவார். சட்டமன்றம் அது சட்டம் செய்வதற்குரிய இடம். அதில் போய் எல்லா சட்டமும் போடுவார். சட்டம் செய்வதற்கு சட்டமன்றத்தை பயன்படுத்த, ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கும் தீர்மானமாக திமுக பொதுக்குழுவாது போடுவார். அது மாதிரி அங்கே பயன்படுத்த முடியாது. மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றிருக்கும். இந்தியா மாநிலங்களின் அடிப்படையிலாக பிரிக்கப்படுகின்ற நாடாக இருந்திருக்க வேண்டும். அது பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடந்த இரத்தக்களரி. அதிலே மீண்டும் நம்ம மாநிலங்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து மத்திய அரசாங்கம் 4 அதிகாரங்களை மட்டும் பெற்றால், டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், கரன்சி, ரிசர்வ் பேங்க் மாதிரியான 4 அதிகாரங்களை மட்டும் பெற்றால் மாநிலங்கள் துண்டாகி விடுமோ என்று அஞ்சினார்கள். ஏனென்றால் பாகிஸ்தான் துண்டானது போல மாநிலங்கள் துண்டாகி விடுமோ என்று அஞ்சினார்கள். அதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஸ்ட்ராங் சென்டர், வீக் ஸ்டேட்ஸ் என்று ஆக்கினார்கள். வீக் ஸ்டேட்ஸினுடைய விளைவு தான் இப்பொழுது நம்முடைய
ஸ்டாலின் கதறுகிறார். அறுத்து விட்ட பன்னிகள் கதறுவது போல நாமெல்லாம் கதற வேண்டி இருப்பதற்கு காரணம் நாம் எல்லோருமே அது அவருக்காக உள்ளது அல்ல, நம்முடைய மாநிலங்களுக்காக உரியது. அதில் நம்முடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்து விடும் என்று நாம் கருதுவதற்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய அதிகாரம் போய்விடும். இல்லை, இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு டிராஃப்ட் கூட அதை பற்றி இன்னும் வெளியிடல. நீங்கள் எப்படி இதுதான் பேசிக் சரி, அது வேண்டாம். ஆனால் அது மட்டும் சொல்கிறேன். அதாவது இன்னும் வரவில்லை, வருகிறதுக்கு முன்னாலேயே அந்த அச்சம் பெரிதாக இருக்கிற காரணத்தினால் ரொம்ப முன்கூட்டியே இதை பற்றி பேசுகிறார்கள். அவ்வளவுதானே தவிர அது வராமலே போய்விட்டால் இவ்வளவு பேச்சுக்களும் சும்மா 10 நாள் செய்தியாக இருந்து விட்டு கழிந்து விட்டு போகுது. அதுதான் பிஜேபி சொல்றாங்க, டைவர்ஷன் பண்ணதான் அப்படி பண்றாங்க. டைவர்ஷன் இல்லை, ஆனால் என்ன பண்ணினாலும் இந்த ஸ்டாலின் பண்ணியிருக்க ஊழல், ஸ்டாலின் அடிச்சிருக்க பணம், இந்த பாலாஜியை கொண்டு வந்து மறுபடியும் மந்திரியாக்கி சுப்ரீம் கோர்ட் எரிச்சல் அடைகிறான், திரும்ப கேட்குறாங்க. அதனால் நான் சிறைக்கு போனவனை தான் மந்திரியாக வச்சுக்குவேன், சிறைக்கு போனாலும் வைத்துக்கொள்வேன். அவன் தேர்ச்சி பெற்ற திருடனாக இருந்தால் அவன் மந்திரியாக இருப்பதற்கு திமுகவில் தகுதி பெற்றவன் என்பது இவருடைய கொள்கை. ஏனென்றால் சுரண்டுவது தான் நோக்கம்னா ஒரு தச்சனை வச்சு தான் தச்சு தொழில் செய்யணும், திருடனை வச்சு தான் திருடு தொழில் பண்ணணும். சரியா? அதனால் இவர்களைத்தான் வைத்துக் கொள்வார். ஆனால் அவர் எதற்கு பயப்பட மாட்டேன் என்கிறார் என்றால், நாம் திருடன் என்பதும் அலிபாபாவும் 40 திருடர்களும் போன்றவர்கள் தான் நாம் என்றாலும், ஒரு பெரிய நிறுவனம் ஏராளமான பேருக்கு குத்தகை வழங்கி, ரோடு கான்ட்ராக்ட் வழங்கி, அது வழங்கி, இது வழங்கி, காசு வழங்கி, கூட்டத்துக்கு வருகிறவனுக்கு தையல் மிஷின் வழங்கி, பெண்ணுக்கு சேலை வழங்கி, குடம் வழங்கி, இதெல்லாம் பண்ணது போக கவர்மெண்ட் பணத்திலேயே 1000 ரூபாய் மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்து மேண்டி ஷோ பார்க்க வைத்தால் போட மாட்டார்களா என்று நினைக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஒரு சரியான திசையை நோக்கி நம்முடைய அரசை செலுத்தவில்லை. சிபிஎம் எல்லாம் மலடுகளாக ஆகிவிட்டன. ஐ வில் சே தே ஹேவ் பிகம் இம்பார்ட்டன்ட். கூட்டணி என்று நான் சொல்லுகிற தெரியுதா? தே ஹேவ் பிகம் இம்பார்ட்டன்ட். கூட்டணி என்று வைத்த நாயனத்தை எடுக்காமல் வாசிப்பானே இந்த தலைமை நாயனத்துக்கு பின்னால். முத்தரசனெல்லாம் அந்த வகை. நாயனத்தை எடுப்பதே இல்லை. ஊதுகிறவன் எடுத்தெடுத்து ஊதுவான், இவன் ஒத்துதுகிறவன் தொடர்ந்து ஊதுவான். இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் சர்வதேச கட்சிகளெல்லாம் ஆகிவிட்ட ஒரு நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால் எதிர்க்கட்சியே இல்லை. திமுக காரன் செய்கிற தப்பை ஏன் அதிமுக காரன் மட்டும்தான் எதிர்க்கட்சி என்ற நிலையில் கண்டிக்க வேண்டுமா? எல்லா கட்சிகளும் பேச வேண்டும். ஏண்டா மலத்தை தூக்கி ஒருவனுடைய வீட்டில் வீசுகிறாய், மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடாதா? உன் மீது குற்றம் சாட்டக்கூடாதா? நீ என்ன யோக்கியனா? உன் மீது குற்றம் சாட்டினால் என்ன என்று கேட்க வேண்டும். காங்கிரஸ்காரன் கூட்டணி கட்சிக்காரன் அவனுக்கு பங்கு கொடுக்குறானே, அதனால தானே அவன் அப்படி துதிபாடுகிறான். ஸ்டாலினை காமராஜர் என்று சொல்லுகிறானே, ஸ்டாலினை காமராஜர் என்று சொல்லுவான், ஸ்டாலின் மகனை திருவள்ளுவர் என்று சொல்லுவான். எல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செய்ய வைக்கலாம். நாடா இது? நாகரிகமான நாடா தமிழ்நாடு? கணியன் பூங்குன்றன் பிறந்தான், வள்ளுவன் பிறந்தான், நக்கீரன் பிறந்தான், தொல்காப்பியன் பிறந்தான் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். மலத்தை கையால் எடுத்து இன்னொருவன் வீட்டில் வீசுகின்ற கேவலமான மனிதர்களை பெற்ற நாடு இந்த நாடு. ஒரு நாகரிகமும் இல்லை, ஒரு பண்பாடும் இல்லை. இவ்வளவு தரவீழ்ச்சி திராவிட இயக்க ஆட்சிகளில் ஏற்பட்டிருக்கிறது. என்ன நாகரிகம் இது? எவ்வளவு உடனே போலீஸ் கொதிப்படைந்திருக்க வேண்டாமா? அவன் சவுக்கு சங்கர் நம்மை பற்றி பேசியவனாக இருந்தான். அவர் என்ன ஒரு நாளைக்கு பேசுவார், ஒரு நாளைக்கு திமுகவே ஆதரிப்பார். என்ன மாறாத்தன்மை என்று என்ன பெரிதாக? மனிதர்கள் தானே, நிகழ்வுகளுக்கு தகுந்தாற்போல் எல்லாமே மாறும். அதை விட்டு அவர் வீட்டில் வீசினால் நம்மை பற்றி கேவலமாக பேசுகிறான். ஆகவே வீசு, கேஸெல்லாம் எஃப்ஐஆரோடு முடிந்துவிடும், வழக்கே நடக்காது. அவ்வளோ கேவலமாக போய்விட்டது நாடு. சரி, பார்ப்போம். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.